ஐயோ போச்சே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பீஸ் போச்சு. நான் உங்கள் திவாகர். இதுதான் வந்து என் ஃபேமிலி. இன்றைக்கி நாங்கள் வந்து தோட்டத்தில் வந்து ஒரு சின்ன வேலைக்கு வந்திருக்கோம். அதாவது கலக்கா பிடுங்கிறதுக்கு வந்திருக்கோம். பாதி பேர் வந்து அங்கே கலக்கா பிடுங்கிட்டு அவங்களாம் வந்து அந்த செடியிலேருந்து வந்து கலக்கா பிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு செய்ய வந்திருக்கோம். அது சிக்கன் பிரியாணி செய்ய வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து அதை தான் நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம சாப்பாடு செய்கிறதுக்கு அங்கே வந்து தேவையான தக்காளி, வெங்காயம், அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் இங்கே இருக்குது. இங்கே அடுப்பு, பாத்திரம் எல்லாம் ரெடி. விறகு கூட ரெடி. விறகு வந்து நம்ம எல்லாமே வெட்டி வச்சாச்சு. சரி சீக்கிரம் வந்து போய் நம்ம சமைச்சு சாப்பிட்ருவோம். சரி வாங்க போகலாம். இது நாங்கள் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா. இதில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, சீரகம், மிளகு, முந்திரி கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி போடுறோம்.
அதை வந்து இவன் வந்து 2 வீடியோவாக என் கூட வந்துட்டு இருக்கான். இவன் பேர் நான் சொல்ல மறந்துட்டேன். இவன் பேர் தான் ஏம்நாத். என் தம்பி இவன். எனக்கு இருக்க நிறைய தம்பியில் இவனும் ஒரு தம்பி. இப்போ நம்ம வந்து நம்ம பிரியாணியில் வந்து பாதி வந்து முடிச்சிருக்கோம். என்னென்னா வந்து சிக்கன் வேக வைக்கிறதுக்காக ஏதோ பண்ணி இப்போ மூடி வச்சுருக்கோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக சமைக்கிறது வந்து எங்கள் ஆண்டி எங்கள் மாமா அவங்க 2 பேர் தான் சமைக்கிறாங்க. எங்களுக்கு இதை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லை. நாங்கள் சும்மா வேடிக்கை தான் பார்த்து வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்கோம். இதோட கிரெடிட்ஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு மட்டும்தான். சரி வாங்க, அது வெந்ததுக்கப்புறம் சீக்கிரம் போய் அடுத்தெல்லாம் பண்ணலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அமுக்கிடுங்க. எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனும்? போச்சு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உன் பேர் என்ன சொல்லு? என் பேர் கோகுல். விளையாடுறோம். பாருங்க இப்போ வந்து அதான் அரிசி போட்டு அது மூடி வச்சுருக்காங்க. இன்னொரு 10 நிமிஷத்தில் வந்து பிரியாணி ரெடி ஆகிடும். சீக்கிரம் போய் சாப்பிட்லாம், பசிக்குது ரொம்ப. எனக்கும் தான். அங்கே பாருங்க, நான் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறேன். நம்மால் பசியில் உட்காந்து ஃப்ரீ ஃபயர் ஆடிட்டு இருக்காரு. அங்கே எல்லாம் வந்து வேலை செஞ்சு அதான் கலக்கெல்லாம் பிடிங்கி எல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. நம்மால் ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்காரு, பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. சரி வாங்க சீக்கிரமாக போய் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு 10 நிமிஷத்தில். என்னப்பா கேமரா வெட்டுற கேம் விளையாடுறேன். நெருப்பு தேவையான அளவு.
இப்போ வந்து பிரியாணிக்கு மேலே வந்து தம் போட்டு வச்சுருக்கோம். தம்மில் அந்த கறியெல்லாம் வந்துட்டு மேலே எடுத்து வச்சுருக்கோம். அது எதுக்குன்னா மேலே வந்து ஈவனாக வந்து இப்போது வேகிற ஹீட்டு போகிறதுக்கு, அதாவது வந்து ஆவியில் லைட்டாக கொஞ்சம் மேலே இருக்க தண்ணியில் இழுத்துரும். அதனால வந்து இப்போ வந்து மேலே வந்து தம் போட்டு வச்சுருக்குது. இப்போ இன்னும் ஒரு 10 இல்லை 5 நிமிஷத்தில் வந்து அந்த தம் எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணால் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். பிரியாணி வந்து அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்லாம். இது வாங்க டக்குன்னு போய் நம்ம இன்னொரு பிரியாணி பார்க்கலாம். அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற, ஒண்ணு மட்டும் மாறவில்லை. மத்த நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல, சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல. மூட்டி பாசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல்லு தலப்பா கட்டி, நெய்யூத்தி நேசம் கொட்டி இழுக்குது திண்டுக்கல்லு தலப்பா கட்டி. ஊட்டி பாசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல்லு தலப்பா கட்டி, நெய்யூத்தி நேசம் கொட்டி படைச்சது திண்டுக்கல்லு தலப்பா கட்டி. ஊட்டி பாசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல்லு தலப்பா கட்டி, நெய்யூத்தி நேசம் கொட்டி இழுக்குது திண்டுக்கல்லு தலப்பா கட்டி. ஊட்டி பாசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல்லு தலப்பா கட்டி, நெய்யூத்தி நேசம் கொட்டி படைச்சது திண்டுக்கல்லு தலப்பா கட்டி. படைச்சது திண்டுக்கல்லு தலப்பா கட்டி. கோகுல் சாப்பாடு எப்படி இருக்கு? பீஸ்லாம் நல்லா வந்திருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? நீங்க உட்காந்து சாப்பிடுங்க. அவ்வளோதான் எண்ணெய் எடுத்து போடுங்க. பிரியாணி வயிறு ரொம்ப சாப்பிட்டோம், கொஞ்சம் வயிறு முன்னாடி வரைக்கும் சாப்பிட்டோம். பிரியாணி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால வந்து நான் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டேன். இதுவும் அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து கடலக்காய் வந்து பிச்சுட்டு இருக்கோம். இப்போ அங்கே வேலை செய்ய போகணும். இப்போ வயிறு ஃபுல்லாக இருக்கிறதுனால எப்படி வேலை செய்ய போகிறேன்னு தெரியல. இந்த பிரியாணி செய்கிறதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக எல்லாம் செஞ்சது வந்து எங்கள் ஆண்டி, எங்கள் மாமா, அவங்க 2 பேரும் செஞ்சாங்க. நானும் என் மச்செல்லாம் சும்மா வந்து வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தோம். வேறு சின்ன ஹெல்ப் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வீடியோக்கு ஃபுல் ரீசன் வந்து அவங்க மட்டும்தான். பிரியாணி வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இதுதான் வந்து என்னோடய ஃபேமிலி. இப்போ தான் நாங்கள் வந்து சாப்பிட்டேலாம் வந்து உட்காந்துருக்கோம். வேலை செய்யலான்ட்டு, வேலை செய்ய முடியுமான்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் கலக்காக தான் இருக்குது. அதை முடிச்சுட்டு அதை நம்ம பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம், அவ்வளோதான் இருக்குது. இப்போ எல்லோரும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற ஸ்டேஜில் இருக்கோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்னும் ஒரு ஹாஃப் இல்லை 1 ஹவரில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். பாய். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். சொல்லுப்பா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அமுத்திடுங்க. எந்த சேனலுக்கு? பீஸ் பச்சி சேனலுக்கு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.